ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரட்சக நமோ 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 சூரநாசக பக்தரட்சக நமோ 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 சூரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும் அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருளும் உலகளாவிலே வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசார சீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை என்று சொல்லுகின்ற வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே மலர் மாலைகள் தொடுத்தும் மலர்களாலே அர்ச்சனை செய்வித்தும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையில் இந்த வியாழக்கிழமையிலே குரு பகவானை வேண்டி விரதம் இருப்பது தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பு கூடியது. இப்பொழுது அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய வருடாந்த மகோற்சவம் சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நலைக்கந்தனுடைய ஆலயத்திலே வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற அடியவர்களை பார்க்கின்ற பொழுதே ஒரு ஆனந்தமாக இருக்கும், பக்தி பரவசமாக இருக்கும். இந்த யாழ் மாநகரமே யாழ் குழாநாடே ஒரு பக்திமயமானதாக, எந்த விதமான வாகனங்கள் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் வாகனங்கள் செல்ல முடியாது. ஆங்காங்கு தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு திக்கிலிருந்தும் அந்தந்த மக்களாலே இவையெல்லாம் பெரியவளவிலே நல்லூர் கந்தனுடைய பக்தர்கள் இவ்வாறு தண்ணீர் பந்தல்கள் அது ஆலயத்துக்கு அருகிலே மட்டுமல்ல 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அங்கால கூட நல்லூர் கந்தனுக்கு நடைபாதையாக நடந்து செல்லுகின்ற யாத்திரைகளுக்காக தண்ணீர் பந்தல் அமைத்திருப்பார்கள். அங்கே தினமும் காவடிகள் அலங்காரமாக, முன்னைய காலத்திலேயெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 60 70 என்ற குழுக்கள் சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலிருந்தும் காவடி ஆடி வருவார்கள். ஒரு ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக. அலங்கார கந்தன் காவடி கந்தனாக இருக்கின்ற நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த உற்சவ காலங்களிலே முடிந்தவர்கள்
25 நாட்களும் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு தினமும் அங்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது தொலைவில் இருந்து வர முடியாதவர்களுக்காக இந்த ஓம் தொலைக்காட்சி பெரிய ஒரு பணியை தொடர்ந்து செய்து வருவது, காலை மாலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரலையாக கொடுத்து வருகின்ற ஒரு சிறப்பு. நாமும் இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவ காலங்களிலே நேரில் சென்று தரிசிக்கக்கூடியவர்கள் நேரிலே சென்று முருகப்பெருமானை வணங்கி அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.